நாளைய தினம் நம்ம இந்த அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள, அதாவது மருத்துவ கட்டமைப்பு எதுவுமே செய்யாமல், மருத்துவர்களை நியமிக்காமல் தூக்க விழா நடக்க இருப்பதை கண்டித்து மக்கள் ஆரோக்கிய இயக்கம் என்கிற பேரில் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருந்தோம். இது நம்ம அனைத்து வாட்ஸ்அப்பு, முகநூல் எல்லாத்துலேயுமே பதிவு செஞ்சுருந்தோம். இது இல்லாமல் முறையாக காவல்துறையிட்ட முறையான மனு கொடுத்து அனுமதியும் பெற்றிருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கான விளம்பர பேனர், ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறதுக்கும் காவல்துறையிட்ட முன் அனுமதி பெற்றிருந்தோம். அவங்க எல்லாமே சரி, நீங்கள் செஞ்சுக்குங்க, சட்டவிரோதமாக செய்யாமல் நீங்கள் அமைதியான முறையில் உங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படியில் இந்த 2-3 நாளாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நோட்டீஸு, ஒரு 1000க்கும் மேற்பட்ட நோட்டீஸு பொதுமக்கள்கிட்ட விநியோகம் செஞ்சுருக்கோம். போஸ்டர் நகர் முழுமைக்கும் போஸ்டர் ஒட்டியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்கோம். அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் வந்து தனியாலாம் வைக்கல, இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஃப்ளெக்ஸ் பேனரும் இன்றைய வச்சுருக்காங்க, அது மேலே தான் நம்ம வச்சுருக்கோம். எதுவுமே முறைகேடாக செய்யலை, அனுமதியோடு தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்று இப்போ பார்த்திங்கன்னா விடிஞ்சா ஆர்ப்பாட்டம் என்கிற நிலையில் காவல்துறை வந்து எங்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து சிஎம் ப்ரோக்ராம், இது வந்து அரசு நிகழ்ச்சி, அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி மறுக்கப்படுகிறது, நீங்கள் நடத்தக்கூடாது, அப்படி நடத்துகிறதா இருந்தால் நகர் வெளிப்பக்கத்தில் நடத்திக்கிங்க, இந்த நகர் பகுதியில் நடத்தாதீங்க அப்படின்ட்டு எங்கிட்ட சொல்லி நாங்கள் கட்டியிருந்த பேனர்லாம் வெளியேற்றிட்டாங்க, எடுத்துட்டாங்க. இது வந்து எங்களை ஒரு அவமதிக்கும் செயலாக இந்த இப்பகுதி பொதுமக்களுடைய ஆரோக்கிய சுகாதார மருத்துவ உதவி கிடைக்கிறத இந்த காவல்துறையும் இந்த தமிழக அரசும் இந்த சமூக ஆர்வலர்களையும் தன்னார்வலர்களையும் ரொம்ப வஞ்சிக்கும் செயலாக, அடக்குமுறை செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த இடையூறு ஏற்பட்டதுனால நாளைய ஆர்ப்பாட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் ஒரு மிகப்பெரிய பொதுமக்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்றத இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனை இந்த வத்தலக்குண்டு சுற்றி இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்காக மட்டும் இல்லாமல் மேல்மலை கீழ்மலை கிராமங்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்னா இங்கே தான் வர்றாங்க. இப்போ இங்கே எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்புகளும் இல்லாமல் வெறுமனே சீல் குத்தி அனுப்பக்கூடிய ஒரு கட்டணமாக வந்து இந்த அரசு மருத்துவமனை இயங்கிக்கிட்டு இருக்கின்றத கடந்த காலத்திலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். நாங்கள் மட்டும் சொல்லலை, இது எங்களுடைய கருத்தும் கிடையாது. பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க, வந்தால் இங்கே எந்த எக்யூப்மெண்ட் இல்லை, வந்தானே 108ல் சீல் குத்தி காணாவளக்கு அனுப்பிடுறாங்க, திண்டுக்கலுக்கு அனுப்பிடுறாங்க, மதுரைக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ இங்கேருந்து 60 கிலோமீட்ரு, 80 கிலோமீட்ரு, 60-40 கிலோமீட்ரு இவ்வளோ தூரத்தில் போய் ஒரு சின்ன இடையூறு. இப்போ இதில் அனுப்பும்போது எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படியான புள்ளி வரும் இந்த மருத்துவமனையில் இல்லை. சரி, அப்போ இந்த மாதிரி பொதுமக்களுடைய நலனுக்காக பொதுமக்களுடைய கோரிக்கையை தான் அவங்களுடைய பிரதிநிதிகளாக பொதுமக்களில் ஒருத்தராக நாங்கள் மக்கள் ஆரோக்கிய இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த அரசு மருத்துவமனையில் போதிய கட்டமைப்பு வசதிகளை செய்யணும், மருத்துவர்களை நியமிக்கணும், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்களை நியமிக்கணும்னு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறோம். கடந்த வருடம் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தின பிறகு இங்கே வந்து பார்த்திங்கனாக்க அரசாங்கத்திலேருந்து ஒரு 3.5 கோடி ஒதுக்கி இந்த பில்டிங் புது கட்டணம் வந்து திறந்தாங்க. அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறும் கட்டணத்தை வந்து திறக்கக்கூடாது, நாங்கள் கேட்ட மாதிரி மருத்துவர்களை நியமிக்கணும், போதுமான அளவு மருத்துவ உபகரணங்களை நியமிக்கணும், இதெல்லாம் செஞ்சுட்டு தான் திறப்பு விழா நடத்தணும், அதையும் மீறி நீங்கள் திறப்பு விழா நடத்தினா நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம்னு சொல்லி இந்த நிலக்கோட்டை தொகுதியோட எம்எல்ஏவை பார்த்து மனு கொடுத்தோம். அவரும் அமைச்சார், நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், அப்படி நடத்துறதுக்கு நானே எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். அரசுக்கு எதிராக போராடணுன்ற மனநிலை எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் ஒன்று தான், நாங்கள் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நாங்கள் மக்கள் பிரதிநிதி தான். ஆனால் இந்த போராட்டத்தை நோக்கி இந்த அரசாங்கம் தான் தள்ளுது எங்களை. நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இப்போ நாளைக்கு விஜய் பிறந்த நாளுக்காக
புதிய கட்டடங்கள் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக திறக்கிறாங்க. அதில் ஒரு கட்டிடமாக வந்து வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையை திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தகவல் ரொம்ப தாமதமாக முந்தா நாள் தான் வந்து எங்களுக்கு கிடச்சிது. இமிடியேட்டாக எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றதுக்காக நாங்களும் வந்து முறைப்படி காவல் நிலையத்தில் அனுமதி கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு எல்லா அனுமதியை வாங்கி போஸ்டரு, நோட்டீஸு, பேனரு எல்லாமே வந்து பண்ணி மக்களை பூரா வர சொல்லி ரெடியாக இருக்கிறோம். காலையில் ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு நிகழ்ச்சி நடத்துகிற அதே இடத்துல உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது நடத்திக்கிங்க, அல்லாட்டி வேறு ஒரு நாளில் நடத்திக்கிங்க, இந்த இடத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கான அனுமதியை, ஆர்ப்பாட்டத்துக்கான அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அரசு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ள நல்லா வாழைமரம்லாம் கட்டி இந்த கட்டிடத்தை திறப்பு விழாவுக்கு என்ன தேவையோ அதில் அரசாங்கம் மும்முரமாக இருக்குது. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்களே தவிர பொதுமக்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்ற விஷயத்தை இதன் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இதோடு நாங்கள் நிற்க போகிறதில்ல, மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி பெரிய போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகும்ன்றது இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு வட்டார பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது உயிர் காக்கும் சிகிச்சை, அதாவது இந்த மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்கு வரக்கூடிய உயிர் காக்கும் சிகிச்சைகள் வேணும்னு சொல்லி நாங்கள் கடந்த 2 வருட காலமாக இந்த ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்குரிய உபகரணங்கள் எதுவுமே பழைய கட்டடத்தில் இல்லை. அதனால் எங்களுக்கு ஒரு புதிய கட்டடம் வேணும், அதுலேயும் வந்து அந்த வசதிகளோடு வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் கடந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். அது இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ, கடந்த எம்எல்ஏ நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுக்கும் மனு கொடுத்தோம். இவங்க எல்லாத்தையுமே கொடுத்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக 3.5 கோடி ரூபா நிதி ஒதுக்கி புதிய கட்டடங்கள் வந்துச்சு. அந்த புதிய கட்டடங்கள் வந்து நிறைவடைவதற்குள்ள ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சு. புதிய அரசு வந்ததிலிருந்து புதிய கட்டடங்கள் திருப்புலாவோடு சேர்த்து வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையை திறக்கிறதுக்காக 22ஆம் தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். அதாவது என்ன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம்னா, இங்கே உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த கட்டடத்தை திறக்கிறாங்க அப்படிங்கிற எங்களுக்கு தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்து மக்களுடைய போராட்டமாக இதை எடுக்கணும், அதாவது எங்களுக்கு முழுமையான உபகரணங்களோடு இந்த கட்டடத்தை திறங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சோம் நாங்கள். அதனால் எங்களுடைய முழு கோரிக்கையாக மக்கள் ஆரோக்கிய இயக்கத்தினுடைய கோரிக்கை என்னென்னா, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள், மருத்துவர், செவிலியர் அனைத்துமே நிறைவு செய்து இந்த கட்டடத்தை திறங்கங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.